சூப்பரான டேஸ்ட்டான தக்காளி ரசம் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். மிளகு, ஜீரகம், கொத்தமல்லி, பூண்டு, பட்டை மிளகாய் இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் நம்ம போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி இது கூட போட்டு இதை வந்து நைஸாக நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு, பட்டை மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத இது கூட போட்டு இதை நல்லா வதக்க போகிறோம். அது கூட மஞ்சத்தூள் போதுமான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கி வந்ததும் பச்சை மிளகாய் போட்டு அதே லைட்டாக வதக்கிக்கோங்க. புளி ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் எடுத்து அது நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதக்கினதும் அந்த புளி தண்ணியையும் 1 டம்ளர் இல்லைனா 2 டம்ளர் தண்ணி ஊற்றி கொத்தமல்லி இலை போட்டு லைட்டாக கொதி வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சாதத்துக்கு சுட சுட சாதத்துக்கு நம்ம வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு ஒரு துவையல் மட்டும் இருந்தால் போதும், இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும்.